ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம எர்ணாகுளம்லேருந்து மாமல்லகண்டம் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா எர்ணாகுளமில் ஸ்ரீகிருஷ்ணா இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டோட வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹோட்டல் பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ரீகிருஷ்ணா இன்னு. அப்படியே வீடு மாதிரியே இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீனிவாசர் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிருஷ்ணர் ஃபோட்டோ. நம்ம உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் மாதிரியே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஹோட்டல், ஃபஸ்ட் கிளாஸ், டாப் நாச். நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட லஞ்சோட ஃபோட்டோ இது. இதில் எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாயாசம் அண்ட் எஸ்பெஷலி அந்த மேங்கோ குழம்பு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட் ட்ரை. 160 ருபீஸ் ஆகுது. அங்கேருந்து நம்ம கிளம்பி இந்த மணப்புரத் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லகண்டமில் ஒன்று இருக்குது, அங்கே போனோம். அதுக்கு எப்படி நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டு மூணார் பஸ் பிடிச்சி 6th மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பில் நம்ம இறங்கிடணும். ஸ்டாப் கிடையாது, நம்ம பஸ் கண்டக்டர்கிட்ட சொன்னால் அந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி மாமல்லகண்டம் ரீச் ஆகிடலாம். டோட்டலி எனக்கு அந்த 6th மைல்லேருந்து ஹோம் ஸ்டேக்கு 400 ருபீஸ் அந்த ஆட்டோ டிரைவர் வாங்கினார். இதுதான் அந்த ஹோம் ஸ்டேவோட ஃபோட்டோ. அந்த ஹோம் ஸ்டேலேயே நம்மளுக்கு லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க பண்ணுற அந்த சேச்சி பண்ணுற சமையலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் நம்ம ரூம்லேருந்து கிடைக்கிற வியூ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேர்லாம் போட்டிருக்காங்க. சேரில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வியூஸை. ஸோ இந்த ரூம் ரொம்பவே வர்த்தாக எனக்கு தெரிஞ்சுது. இந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ஜோன் மாதிரி ஒன்று இருக்குது. அது இவங்களோட ப்ரைவேட் இது தான். ஸோ நீங்கள் அழகாக அங்கே ஒரு வாக் ஆர் ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். நான் அந்த மாதிரி தான் ஈவினிங் ஒரு 4 or 5க்கு கிளம்பினேன். அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். என்ஜாய். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கோம். இதுதான் இந்த காடு. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நம்ம இறங்கி வந்திருக்கோம். செம்ம டிஸ்டன்ஸ் போகணும் போல். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு போடுது, என்னென்னமோ சத்தம் வருது. ஸோ நீங்களே பாருங்கள் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு. யாருமே இல்லை இங்கே. ஸோ அதுதான் பார்ப்போம் என்ன கீழே இருக்குன்னு. ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் பண்ணாங்க மேலே. ஸோ சேஃப் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்லிட்டு. பார்ப்போம். இந்த இடமே எப்படி இருக்குது பாருங்களேன். இது மாதிரி அமானுஷ்யமாக தெரில உங்களுக்கு. பின்னாடியும் யாருமே இல்லை. கையில் ஒரு குச்சி வச்சுருக்கேன். ஏதாச்சும் அது வேரட்டி வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு. செம்ம பயம். யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஏதோ கீழே ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது. கீழே போய் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இங்கே ஆழம் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோம்னா இந்த பக்கம் மேலேருந்து வந்திருக்கோம். ஸோ மேலேருந்து இந்த பக்கம் நடந்து அப்படியே இந்த பாலம் வருது. இந்த பிரிட்ஜு தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே போனால் ஒரு ஊர் கிராமம் மாதிரி வருது. அங்கே ஒரு ஆள் நடமாட்டத்தை பார்த்தேன். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் திரும்ப வந்திருக்கு. இது வரைக்கும் செம்ம பயன்னு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓகே. ஸோ அதுதான். அதனால் இங்கே ரிவர் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிவர் வருது சின்னதாக. ஸோ ஆக்சுவலி மழை டைம்லலாம் இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்லேயே ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. அப்படியே காலை விட்டுட்டு அந்த தண்ணியோட சத்தத்தை கேட்டுட்டு ஒரு மாதிரி ப்ளிஸ்ஸாகவே இருக்குது. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வானம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 100% மழை இருக்குங்க. ஷுவர் ஷாட்டாக எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி மழை இருக்குன்னு. ஆனால் எப்போ பெய்யுங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியே. ஸோ எனக்கும் இப்போ கொஞ்சம் குளிக்கணும் போல் இருக்குது. ஸோ மழை பெஞ்சதுன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். மழை பெஞ்சதுன்னா ஜாலியாக அப்படியே மேலே ட்ரெக் பண்ணி போச்சு, ஜாலியாக மழையில் நனைஞ்சிட்டே போகலாம். ஸோ அது ஒரு விஷயம். ஆனால் இந்த ட்ரெக்கில் என்ன சொல்லணும்னா, ஃபுல்லாகவே எந்த இடத்துலையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட் மாதிரி இல்லை. அந்த ரோடு மட்டும்
ஆனால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலம்பு எது எந்த பக்கத்தில் இருந்து வரும்னே தெரியாது போல இருக்குது, அந்த லெவலில் இருக்குது. ஆனால் அந்த ஓனரே சொல்லி தான் அனுப்பிச்சார், ரொம்ப சேஃபு, எல்லாருமே போவாங்க, எல்லாருமே பாட்டு கேட்பாங்கன்னு. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, அங்கே மேலே இருக்கிற கேங் எல்லாருமே வந்து ட்ரெக்கிங் போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு யாருமே வரல. ஆக்சுவலி மத்தியானம் வந்து நான் வரச்சே வந்து செம்ம சவுண்டாக இருந்துச்சு கீழே. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி சவுண்டே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. அது ஒரு விஷயம். அதுதான். ஸோ நான் பேசிகிட்டே இருக்காமல் சீனரியும் காட்டுறேன். இது எவ்வளோ வாட்டி காமிச்சாலும் பத்தாது போல் இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. இது உள்ளலாம் நான் போகல, நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஏன் எந்த தைரியத்தில் உட்காந்துருக்கேன்னா, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 4-5 வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு வாசலில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தவொடனே கொஞ்சம் தைரியம் வந்துச்சு, ஓகே ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட டப்புன்னு ஓடி போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, see you guys. டுமாரோ மார்னிங் ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா வந்து அந்த ட்ரெக்கிங் கூட்டின்னு போகிறவர் வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். ஸோ அங்கேருந்து தான் ட்ரெக்கிங்கே ஆரம்பிக்கும். இப்போ அந்த 3 கிலோமீட்டர் நம்ம எப்படி போகிறோன்னு தெரியல. நம்ம ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கொண்டு போய் ஏதோ ஜங்ஷனில் விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ 5:30லேருந்தே இருக்காங்க காலையில் ட்ரெக்கிங்கு. அதுதான். ஸோ நான் வந்து 6:30க்கு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த ட்ரெக்கிங் பிளான்ஸ்லாம். அதுதான் 9 o'clock வரணும்னு சொல்லிட்டேன். 1/2 hour to 45 minutes சொன்னார் ட்ரெக்கிங்கு, 1.5 kilometers ஏதோ. ஸோ பார்ப்போம், நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன், அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் நம்ம ரூம் பால்கனி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பர் மழை, நைட்டு ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரம் பெஞ்சுது வித் லைட்னிங் அண்ட் தண்டர். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு தனியாக இருக்கிறதுக்கு. நம்ம நாளைக்கு வந்து ட்ரெக்கிங்க்கு வந்து நம்ம ஓனரே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெக்கிங் வீடியோவை நீங்களே பாருங்கள். பாய். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ட்ரெக்கிங்னு சொன்னால நேற்றுக்கு, அது வந்து ஜீப் ட்ரெக்கிங்காக, நடந்து போகிற ட்ரெக்கிங் இல்லை போல இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கூட்டின்னு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அப்படியே யாருமே இல்லைங்க, ஃபுல்லாக தனியாக இருக்குது. அதுதான் நம்ம டிரைவரு, ஜீப் டிரைவரு. இந்த மலை மேலே வந்து ஜீப்லேயே வந்தோம் நாங்கள். ஸோ செம்ம ஆஃப் ரோடாக இருந்துச்சு, அது ஒன்று சூப்பர். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஸ்டில் ஓகே. பட் இடம் வந்து சூப்பராக இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி தனியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் சூப்பர். நம்ம ஜீப்பில் ட்ரெக்கிங் போன இடம் பேர் பார்த்திங்கன்னா வந்து முனிப்பாரா ஹில். அதுக்கு வந்து 700 rupees வாங்குறாங்க. நீங்கள் வந்து 5-6 பேர் கூட போகலாம் அந்த ஜீப்பில். அதே மாதிரி கொன்னிப்பாரான்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்கும்னாங்க. 1500 சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு. அது வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா அது ரொம்பவே பெரிய ஹில்லுன்னு சொன்னாங்க, சூப்பராகவே இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ரூம்லேயே வந்து நீங்கள் ஆக்சுவலி இந்த பெட்டில் வந்து ஒரு 3 பேர் படுக்கலாம். அதே மாதிரி மேலே உங்களுக்கு இந்த லேடரில் வந்து ஏறி போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு 3 பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு யூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அரௌண்ட் 4000 to 5000 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூமுக்கு. நான் வந்து ஜஸ்ட் சிங்கிள் பர்சன்னால எனக்கு வந்து 2000 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதுதான் வந்து உங்களுக்கு மாமல்லகண்டம் டு கோத்தமங்கலம் பஸ் டைமிங். ஸோ இந்த டைமிங்லாம் கரெக்டாகவே இருந்துச்சு. நான் வந்து 10:40 பஸ் பிடிச்சேன், சென்ட் தாமஸ்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கோத்தமங்கலம் போயிட்டிங்கன்னா கோத்தமங்கலம்லேருந்து திரும்ப எர்ணாகுளம் போயிடலாம். உங்களுக்கு பஸ்ஸோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதான் பஸ்ஸோட ஃபோட்டோ. ஜேர்னி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அரௌண்ட் 3 hours ஆகும்னு நினைக்கிறேன் மொத்தமாக உங்களுக்கு எர்ணாகுளம் போய் சேர்கிறதுக்கு. இந்த கோத்தமங்கலம் வந்து ஓரளவுக்கு கிட்ட தான், உங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours அந்த மாதிரி போயிடலாம். ஸோ ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம வந்து
நம்ம எர்ணாகுளம் மெட்ரோவில் போனோம். இந்த மெட்ரோ பேர் வந்து எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ. இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து திருப்பணித்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போனோம். அந்த ஸ்டேஷன்லேருந்து பஸ், இதுதான் வந்து அந்த ஸ்டேஷனோட ஃபோட்டோ. அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து சோட்டானிக்காரா போகலாம். பஸ் சார்ஜ்லாம் ரொம்பவே கம்மி தான். ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியஸ்ட் ரூட்டு சோட்டானிக்காரா போகிறதுக்கு ஃப்ரம் எர்ணாகுளம். ஸோ சோட்டானிக்காரா பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனோட கோயில். அந்த கோயில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து பேய் அதெல்லாம் பிடிச்சிருக்கும்ல நிறைய பேருக்கு, அதெல்லாம் ஓட்டுறதுக்காக வந்து நிறைய வந்து அந்த இடத்துல மந்திரம்லாம் சொல்லி பேய் ஓட்டுவாங்க. ஸோ இதுதான் அந்த கோயிலோட ஃபோட்டோ. ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு கோயிலில். கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லக்ஷ்மி இருக்காங்க, லக்ஷ்மி அண்ட் நாராயணா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து பத்ரகாளி இருக்காங்க. உங்களுக்கு அங்கே தான் வந்து ஆக்சுவலி கீழே தான் வந்து உங்களுக்கு பேயெலாம் வந்து ஓட்டுவாங்க. இதுதான் அந்த கீழே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இந்த குளத்துக்கு வந்து ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எல்லாருமே இந்த குளத்தை வந்து ஒரு வாட்டி கும்பிட்டு போனாங்க. இந்த இடத்துல தான் இந்த பேயோட ஏதோ தலை வந்து பரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் ஏதோ படித்தேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மரம் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு பக்கத்தில். அந்த மரத்தில் வந்து நிறைய ஆக்சுவலி பொம்மையெல்லாம் வச்சு ஆணியால் குத்தி வச்சுருந்தாங்க மரத்தை. ஸோ அது பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுதான் இந்த மரம். அதுக்கு பக்கத்தில் ஓட மாதிரி தெரியறது தான் அந்த காளியோட கோயில். நம்ம இந்த சோக்கட்டானிக்காரா முடிச்சுட்டு திருக்காட்கரா அப்படின்னு சொல்லிட்டு 108 திவ்ய தேசமில் ஒரு திவ்ய தேசம் எர்ணாகுளம் சிட்டி உள்ளேயே இருக்குது, அங்கே போனோம். அங்கே வந்து சிவன் டெம்பிள் இதுக்கு பக்கத்துலேயே விஷ்ணு டெம்பிளும் ஒன்று இருக்குது. அதில் வந்து ரொம்பவே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த டெம்பிளை பார்த்துட்டு நம்ம வந்து எர்ணாகுளம்லேருந்து நைட் ட்ரெயின் 10 o'clock இருந்துச்சு, அந்த ட்ரெயின் பிடிச்சி கிளம்பிட்டோம். இதுதான் கேரளா மெட்ரோ ஃப்ரெண்ட்ஸ். மெட்ரோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சென்னை மெட்ரோ மாதிரியே தான் இருந்துச்சு இதுவும். நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் வந்து எர்ணாகுளம் போனீங்கன்னா வந்து ரொம்பவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸை, சிமிலர் டு சென்னை மெட்ரோ. ரொம்ப நாமினல் ஃபீயாக தான் இருக்குது, அதுவும் நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதை பிடிச்சி நம்ம எர்ணாகுளம் சவுத் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். அந்த மெட்ரோ பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு வந்து எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கேரளாவோட ட்ரிப்பு ஃபுல்லாக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு.